நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க வீட்ல கௌரவத்துக்காகவே நீங்க வாங்கி வச்சிருக்க பொருள் என்ன? நல்ல நீட்டமான ஒரு சோஃபா. இன்னும் நல்லா ரிச் லுக்கா புஃப் புஃப்னு. எவ்வளவு ரூபாய்க்கு? 20,000. 20,000 ரூபாய். ட்ரெட்மில். ஆமா, அதுல நடக்கறனோ இல்லையோ ஒரு 30,000 கொடுத்து அதை வாங்கி வச்சு. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அவன் இருக்கும், இன்னி வரைக்கும் நான் அந்த அவன்ல சமைச்சது இல்ல. அட்லீஸ்ட் சூடு என்னைக்கா சூடு பண்றதுக்கு மட்டும் அதை திறந்திருப்பேன். நீங்களா யாருடா? How do I tell you? மாமா வீட்ல இருக்குங்கிறதுக்காக நீங்க வாங்கின பொருள் என்னென்ன? டைனிங் டேபிள் ஃபர்ஸ்ட் வாங்கணும். கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்னது? கார் ஒன்று வாங்கினேன். கார் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலாவது நமக்கு ஒரு நல்ல பொண்ணு தருவாங்களா அப்படிங்கிறது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மனைவின் மேல் உயிரை வைத்திருக்கிறேன். நாங்களாம் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க மேல வச்சிருக்கோம். சத்தியமா சரி போறல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். மனைவி எப்படி கொஞ்சுவீங்க? கொஞ்சால எப்படி பேசுவீங்க? மனைவி பேர் மாரியம்மாள், நான் மாரி என்று தான் கூப்பிடுவேன். என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. கிரெடிட் கார்டு வாங்கி யூஸே பண்ணல, சும்மா எல்லாருக்கும் சொல்லிக்கணும். ஐடில இருக்க கிரெடிட் கார்டு கூட இல்லையான்னு நிறைய பேர் கேட்டு கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்கறது சார், அதுக்கு டிசைனா கழுத்துல மாட்டி விடுறது. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு போடுவாங்க. அப்புறம் அவங்க போடுற செயின் எல்லாம் அது கழுத்துல போட்டு விடுவாங்க. என் செல்லம் என் புஜ்ஜின்னு அது கிஸ் பண்ணுவாங்க. கேட்டுக்க சார். முக்கியமா டைனிங் டேபிள் சார். டைனிங் டேபிள் எல்லாரும் கீழே உட்கார்ந்தா சாப்பிடுவாங்க, ஆனா அந்த டேபிள் சும்மாவே கிடக்கும். சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட, முடியலடா. ஒரு 1.5 வயசு குழந்தை தயிர் சாதத்தை போட்டு கையில கொடுத்தா என்ன பண்ணும்? கொஞ்சம் சாப்பிடும், ஏதோ வாயில வைக்கும், மிச்சத்தை தரையில போட்டு உழப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் 4 இயர்ஸ்க்கு சுத்தி இருக்க அத்தனை பேர் கண்ணும் உங்க மேலதான் இருக்கும். நீதான் அறிவா பேசுறிய. என்னது அறிவா பேசுறா? சுத்தி கோமாளிய வச்சுக்கிட்டா முட்டாள் கூட அறிவாளி மாதிரி தான் தெரியும். நான் எந்த அளவுக்கு மேல வரேன்றதை என் வீட்டை பார்க்கணும் முதல்ல. என் புருஷன் என்ன எந்த அளவுக்கு வச்சிருக்காரு, நகை நட்டோட வச்சிருக்காரா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? மேரேஜ் பண்ணிட்டு அவங்க 3 வருஷத்துல பணம் சொத்து சேர்த்து இதுல தான் அவங்க நல்லா இருக்கலாம் காமிக்கணும்னு அவசியம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவருடைய விருப்பத்துக்கு தான். ரசிகர்கள்லாம் இப்படி கூடவே கேமரா வச்சுக்கிட்டே வா சுத்துவாங்க. என்ன எழவே அது. செல்வ புயரசு இவரை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? நான் என்ன சொல்றேன், ஒரு படத்தில் நடிச்சா தான் நடிகர் முத்திரை கிடைக்குது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சார் சீரியஸா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க விளையாட்டா கேட்கறாங்க, நான் விளையாட்டா பதில் சொல்றேன். அப்ப நீங்க ரியல் கேரக்டர் என்ன? நீங்க என்னுடைய கேரக்டர் என்னன்னு எனக்கே தெரியாது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு தான் அவரை தெரியாது. என்னை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல, அவரை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். ஒரு பொருள் நம்ம தயார் பண்ணா அது விற்கணும், பப்ளிசிட்டி கண்டிப்பா வேணும். பப்ளிசிட்டி இல்லாம எந்த பொருளுமே வெளியே வர முடியாது. எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. குறைஞ்சது ஒவ்வொரு கல்லூரியிலும் எனக்கு மினிமம் ஒரு 5000-10,000 ரசிகர்கள் எனக்கு இருக்கிறாங்க. இல்ல அவங்க எந்த படத்தை பார்த்து ஒரு காலேஜுக்கு 5000 ரசிகர்கள் வந்தாங்க? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அதாவது சார், படத்தை பார்த்து வந்தாங்களா இல்ல நெட்ல பார்த்து வந்தாங்களா எனக்கு தெரியாது. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? ஏன்னா என்ன நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது. உதவிங்கிறது இந்த கையில கொடுக்குற அந்த கையில தெரியக்கூடாது சார். அதான் சொல்லிவிட்டீங்களே, வந்ததுல இருந்தே 100 தடவை அதை தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு உண்மையான பவர் ஸ்டாராக ஆக விடாம யாரெல்லாம் சதி திட்டம் திட்டாங்க? அதுல முதல் நீங்க தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான வெற்றி அடைந்தவர்கள் சாதாரண பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவர்கள் தான். என்கிட்டயும் சொன்னானுவலே. இருக்கிறதுக்கு ஒரு வீடு வீடு அதுதான் நான் முதல்ல சம்பாரிச்சு வாங்கினது. ஏங்கப்பா
ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான்.